வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகாயை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ஸ் ரெசிபி. இது வந்து சப்பாத்திக்கு சைடிஷாக சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்றத விட தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு சைடிஷாக வச்சுருந்தோம்னா செமையாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிளகாய் இல்லை அப்படின்னா சும்மா நம்ம நார்மல் மிளகாயை எடுத்துக்கோங்க. அதிக அளவில் எடுத்துக்காதீங்க, ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள். இது வந்து சப்ஜி மசாலா. சப்ஜிங்கிறது வந்து காய்கறிக்காக, காய்கறியோட நேம். சப்ஜிங்கிறது ஹிந்தியில் காய்கறிக்கு சொல்லுவாங்க சப்ஜி மசாலா. இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், பெருஞ்சீரகம், ஜீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் நிறைய சேர்த்திங்கன்னா தான் 2 நாள் வச்சுருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு ஆயில் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஆயில் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துனிங்கன்னா தான் ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ காஞ்சதும் இந்த அரைச்சி வச்சிருக்கிற உள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வணங்க விட்டுக்கலாம். நம்ம ட்ரெயினில் எல்லாம் வரும்போது சமோசா சேல் பண்ணுவாங்க. நார்த் இந்தியன் சைடு வரும்போது அந்த சமோசாவோட பச்சை மிளகாய் 2 கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பச்சை மிளகாய் தான் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணி இப்போ நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு எப்படி சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாயில் அவ்வளோக்கா காரம் இருக்காது. இந்த மிளகாய் கிடைக்கல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பச்சை மிளகாயிலேயே பண்ணலாம், ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். இது வந்து மேக்ஸிமம் ஊறுகாய் செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். 2 நாள் 3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க.
பச்சை மிளகாய் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த தக்காளியோட சேர்த்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜி மசாலா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனம், தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்ச இல்லையா, அந்த மிக்சி ஜாரை நான் கழுவி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலையே அந்த மிளகாய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உங்ககிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தியோட ஸ்மெல்லும், கஸ்தூரி மெத்தி சேர்த்துன எல்லா ஃபுட்டும் ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்ல சேஞ்ச் ஆகும். கஸ்தூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஒரு டைம் சப்பாத்திக்கு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, பாய்.